வணக்கம். ஸ்ரீமத் பாகவதம் ஒரு புத்தகம் மட்டுமல்ல, புனித நூல். கேட்டால் மன அமைதி, படித்தால் புண்ணியம், புரிந்தால் வாழ்க்கை மாற்றம். பகவானை அடையும் பாதை பக்தியில் தான் உள்ளது என்று உணர்த்தும் புனித நூல் ஸ்ரீமத் பாகவதம். துருவனின் கதை மூலம் அறியலாம். பழைய காலத்தில் உத்தான பாதன் என்ற ஓர் ராஜா வாழ்ந்தார். அவருக்கு 2 மனைவிகள், சுனிதி மற்றும் சுருசி. சுனிதியின் மகன்தான் துருவன், சுருசியின் மகன் உத்தமன். ஓர் நாள் சிறிய துருவன் தன் தந்தையின் மடியில் உட்கார ஆசைப்பட்டான். ஆனால் சுருசி கோபமாக, என் வயிற்றில் பிறந்தால்தான் ராஜாவின் மடியில் உட்கார முடியும் என்று அவனை அவமானப்படுத்தினாள். அழுதபடியே தன் தாயிடம் வந்தான் துருவன். அப்போது சுனிதி சொன்னாள், மகனே, மனிதர்களிடம் வருத்தப்படாதே. ஸ்ரீமன் நாராயணனை ஜபித்து கொண்டே இரு. அவரே உனக்கு உயர்ந்த இடம் தருவார். அந்த வார்த்தைகள் துருவனின் மனதை மாற்றின. 5 வயது குழந்தையான துருவன் காட்டிற்கு சென்று கடுமையான தவம் செய்ய ஆரம்பித்தான். ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை நாளும் இரவும் ஜபித்தான். நாட்கள் கடந்தன. துருவனின் பக்தி மிகவும் உயர்ந்தது. தேவர்கள் கூட அவனின் தவசக்தியை கண்டு அதிர்ந்தார்கள். இறுதியில் மகாவிஷ்ணு துருவனுக்கு நேரில் காட்சி தந்தார். துருவன் மகிழ்ச்சியில் வார்த்தையே பேச முடியாமல் நின்றான். அப்போது விஷ்ணு பகவான் அவனை ஆசீர்வதித்து, உலகம் இருக்கும் வரை நீ நிலையான நட்சத்திரமாக ஒளிர்வாய் என்றார். இன்று நாம் பார்க்கும் துருவ நட்சத்திரம் அந்த துருவனே என்று கூறப்படுகிறது. இந்த கதை சொல்லும் உண்மை, அவமானம் வந்தாலும் மனதை உடைக்காமல் பக்தியுடன் முயற்சி செய்தால் இறைவன் நம்மை உயர்த்துவார். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.